ஹாய் ஹலோ ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு நல்லா சில்லுன்னு இதமாக இளநீர் பாயாசம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஸோ நான் வந்து க்ரீன் கலர் பால் எடுத்திருக்கேன், 3/4 லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன். பால் நல்லா திக்காக இருக்கணும், நீங்கள் ஆரஞ்சு பால் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ பால் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் நல்லா பால் கொதிச்ச அப்புறம் நல்லா சிம்மில் வச்சுட்டு பாலை வந்து நல்லா சுண்ட காசணும். நம்ம எந்த அளவுக்கு பாலை வந்து சுண்ட காசுறோமோ அந்த அளவுக்கு வந்து இளநீர் பாயாசம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் 3/4 அளவு வந்து பால் இருந்தது, அது நல்லா சுண்ட காசின அப்புறம் 1/4 அளவு ஆயிடுச்சு. ஸோ நான் நெஸ்லேயோட மில்க் மேட் மினி தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து 210 கிராம். இப்போ நான் 1/4 அளவு மில்க் மேட் வந்து இதில் போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் கொடுத்த அப்புறம் 2.5 ஸ்பூன் வந்து சுகர் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. பெரிய தேங்காயில் அரை முடி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதோட நம்ம இளநீரோட தண்ணியும் சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த கோகோனட் பேஸ்ட்டை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி கோகோனட் மில்க் வந்து நல்லா திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தேங்காய் தண்ணி தேவையான அளவு மட்டும் பார்த்து ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு பால் நல்லா சுண்ட காசின அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி பாலை நல்லா வந்து ஆற வச்சுருங்க. இப்போ இளநீரில் இருக்க தேங்காவும் கொஞ்சம் தேங்காய் தண்ணியும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம செஞ்சு வச்ச பொருள் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம காசி ஆற வச்ச பால் வந்து நல்லா சுண்ட காசின அப்புறம் 2 டம்ளர் வந்து பால் எனக்கு கிடச்சிது. அண்ட் வந்து இந்த 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் வந்து நான் 3 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இளநீரில் இருக்க தேங்காய் வழுக்கையை வந்து ஃபைனாக சாப் பண்ணி அதுவும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அண்ட் ஸ்வீட்னஸ்க்காக எக்ஸ்ட்ரா மில்க் மேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபிக்கு மொத்தமாக 100 கிராம்ஸ் ஆஃப் மில்க் மேட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 to 3 hours வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான இளநீர் பாயாசம் வந்து ரெடி ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.